வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா புஷ்பராஜா. தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையால் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 30,303 குடும்பங்கள் பாதிப்பு. எக்ஸ்பிரஸ் பெர் கப்பல் விவகாரம் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களால் அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஷஹ்ரானின் சகோதரி உட்பட 64 பேர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியல். பாகிஸ்தான் அரசின் அதிரடி உத்தரவு. தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் நிறுத்தம். என்றும் தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மறைந்த இசை மேதை பாடும் நிலா எஸ்பிபியின் 75வது பிறந்த தினம் இன்று. உள்நாட்டுச் செய்திகள். சீரற்ற காலநிலையால் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 30,303 குடும்பங்கள் பாதிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை 30,303 குடும்பங்களைச் சேர்ந்த 1,30,672 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, ரத்னபுரி, நுவரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு ஆகிய அனர்த்தங்களின் மூலம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த பாதிப்புகளால் 1,119 குடும்பங்களைச் சேர்ந்த 5,000க்கும் அதிகமானவர்கள் 27 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 200 குடும்பங்களைச் சேர்ந்த 792 பேர் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அனர்த்தங்களால் 5 வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 317 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. களனி கங்கை, களகங்கை, கின்கங்கை, அதனலக ஓயா ஆகியன பெருக்கெடுத்துள்ளமையால் அதனை அண்மித்து வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது பெய்து வரும் இந்த மழையுடனான காலநிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆகவே மழை பெய்யும் நேரங்களில் வீசும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து விடுபட மக்கள் போதியளவு எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பெர் கப்பல் விவகாரம் உயர் நீதிமன்றில் மனு தாக்கல். கடந்த சில நாட்களாக இலங்கை கடற்பரப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி எக்ஸ்பிரஸ் பெர் கப்பலில் ஏற்பட்ட தீ கடல்சார் பிரதேசங்களையும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதுடன் தற்போது வரை கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு வரையிலான மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இக்கப்பல் இலங்கை கடல் எல்லைக்குள் எவ்வாறு பிரவேசித்தது என்பது தொடர்பாக முறையான விசாரணை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு உத்தரவிடுமாறு உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையம் அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ஹேமந்த விதானகே மற்றும் மீனவர்கள் சிலரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மனுவில் எதிர்மனுதாரர்களாக துறைமுக அமைச்சர் ரோஹித அபே குணவர்தன, இலங்கை துறைமுக அதிகார சபை, கடல் மாசு தடுப்பு அதிகார சபை, மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் நாரா நிறுவனம் உள்ளிட்ட சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எக்ஸ்பிரஸ் பெர் கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அதேவேளை நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கடல் தொழில் துறைக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களால் அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. கொரோனா தொற்றாளர்களின் தேவைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களால் அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. கொரோனா தொற்றாளர்களின் அவசர சிகிச்சை பிரிவுக்கும் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளுக்கும் மேற்படி மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தப்படவுள்ளது. வைத்தியசாலை நிர்வாகம் விடுத்த கோரிக்கையை ஆஸ்திரேலிய மெடிக்கல் எய்ட்ஸ் ஃபவுண்டேஷன், மியோட் ஆகிய புலம்பெயர் அமைப்புகளினாலும் தனிநபர்களினாலும் மருத்துவ உபகரணங்கள் வைத்தியசாலைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. உயிர்த்த
ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஷஹ்ரானின் சகோதரி உட்பட 64 பேருக்கு எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக காத்தான்குடி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட ஷஹ்ரானின் சகோதரி சியோன் தேவாலய தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உட்பட வெவ்வேறு 4 வழக்குகளை கொண்ட 64 பேரையும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு எழுத்து மூலம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவானும் களுவாஞ்சிக்குடி ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றங்களின் மேலதிக நீதவானுமான கருப்பையா ஜீவராணி நேற்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த 21/4/2019 உயிர்த்த ஞாயிறன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் ஷஹ்ரான் குழுவோடு தொடர்புடையவர்கள் என்று இவர்கள் ஹம்மாத்தோட்டை மற்றும் நுவரலியா போன்ற இடங்களுக்கு பயிற்சிக்காக சென்றனர் என்ற சந்தேகத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த 63 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் 58 பேர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த 58 பேருடன் குண்டு தாக்குதல் தொடர்பாக வெவ்வேறு 4 வழக்கு இலக்கங்களை கொண்ட ஷஹ்ரானின் சகோதரி மற்றும் அவரின் கணவர், சியோன் தேவாலய தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொண்ட ஆசாத்தின் தாயார், சியோன் தேவாலய தற்கொலை குண்டுதாரிக்கு பிரயாணம் செய்ய பஸ் வண்டி ஆசன பதிவு செய்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட 6 பேர் உட்பட 64 பேரும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வெவ்வேறு 4 வழக்கு இலக்கங்களை கொண்ட 69 பேரின் வழக்குகள் நேற்று வியாழக்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்ட 5 பேரும் நீதிமன்றில் ஆஜராகிய நிலையில் ஏனைய 64 பேரும் வெவ்வேறு மாவட்டத்தில் உள்ள சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் காரணமாக அழைத்து வர முடியாத காரணத்தினால் அவர்களுக்கு எழுத்து மூலம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவானும் களுவாஞ்சிக்குடி ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றங்களின் மேலதிக நீதவானுமான கருப்பையா ஜீவராணி 64 பேரையும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். கொடகலையில் ஒரே குடும்பத்தில் உள்ள 13 பேருக்கு கொரோனா தொற்று. மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்களாக பணிபுரியும் மக்கள் தங்கியிருக்கும் லயன் குடியிருப்புகள் அருகில் இருப்பதால் அங்கு ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் கூடிய விரைவில் அங்கு தொற்று பரவும் என்ற அச்சம் ஆரம்பம் முதலே இருந்து வருகின்றது. இதனால் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து தடுப்பூசி வழங்குமாறு பல தரப்பினர்களால் கோரப்பட்டது. இருப்பினும் இதுவரை அதற்கான தீர்வுகள் கிட்டவில்லை என மலையக மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கொட்டகலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கொட்டகலை சுகாதார பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் மரணித்தவர் ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவ்வீட்டுக்கு சென்று வந்த அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கொட்டகலை சுகாதார பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் மொத்தம் 24 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொட்டகலை சுகாதார பிரிவு அதிகாரி கே சுதர்ஷன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் அரசின் அதிரடி உத்தரவு. தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் நிறுத்தம். பாகிஸ்தானில் தொற்று எண்ணிக்கையை குறைக்கும் விதமாக தடுப்பூசி ஏற்றும் பணிகள் அந்நாட்டு அரசு தீவிரப்படுத்தி வருகின்றது. பாகிஸ்தானில் இதுவரை 9,58,288 பேர் தொற்று நாள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 21,105 பேர் உயிரிழந்துள்ளனர். 8,56,000க்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். 51,000 பேர் வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு தற்போது வரை தடுப்பூசி ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 1 மில்லியனை நெருங்கியுள்ளது. எனினும் அங்குள்ள அரசு ஊழியர்கள் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதனை தவிர்த்து வருகின்றதாக கிடைத்த தகவல்களுக்கு அமைய தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானில் மூடப்பட்ட பாடசாலைகளை திறக்கும் நோக்கத்துடன் இம்மாதத்தின் குறுகிய நாட்களுக்குள் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு சீனாவுடன் இணைந்து பாவிக் என்ற தடுப்பூசியினை உருவாக்கியுள்ளது. இதனால் தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கு இந்த தடுப்பூசியினை ஏற்றுவதில் தீவிரம் காட்டி வருகின்றது. வியட்நாமில் பரவும் கொரோனா கலவையான திரிவு அல்ல, WHO தெரிவிப்பு.
கொரோனா வைரஸ் தொற்று பெற்று பல்வேறு நாடுகளின் காலநிலைக்கேற்ப தம்மை உருமாற்றிக் கொண்டே வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த பல தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படும். இன்னும் உலக நாடுகள் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த திண்டாடி வருகின்றன. இந்நிலையில் அண்மையில் வியட்நாம் நாட்டில் இந்திய, இங்கிலாந்து திரிபு மாற்றம் அடைந்த வைரசுகள் இணைந்த கலவையான திரிபாக மாற்றம் அடைந்துள்ளதாகவும் அது மிக தீவிரமாக காற்றில் பரவும் தன்மை கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்தார். இந்நிலையில் வியட்நாமில் கண்டறியப்பட்ட புதிய வகை கொரோனா வைரஸ் கலவையானது அல்ல என்று உலக சுகாதார அமைப்பு விளக்கம் அளித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் வியட்நாம் நாட்டிற்கான பிரதிநிதி கிடோபார்க் இது சம்பந்தமாக வெளியிட்டுள்ள கருத்தில், உலக சுகாதார அமைப்பு வரையறைகளின்படி வியட்நாமில் தற்போதைக்கு புதிய வகை திரிபு வைரஸ் எதுவும் இல்லை. டெல்டா வகை கொரோனா வைரஸை வியட்நாமில் பரவியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்தியாவில் உருமாற்றம் பெற்ற வைரஸை அங்கு பரவி வருகின்றது. 500 டிகிரி வெப்பம் கொண்ட வெள்ளிக்கிரகத்துக்கு விண்கலங்களை அனுப்பும் நாசா. பல ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள கிரகங்களை ஆய்வு செய்து வரும் நாசாவிற்கு அருகிலுள்ள வெள்ளி கிரகத்தினை கடந்த 30 வருடங்களாக ஆய்வு செய்ய முடியாமல் உள்ளது. ஏனென்றால் அக்கோளில் நிலவும் அளவு அதிகமான வெப்பமாகும். இயற்கை கூட இதன் மேற்பரப்பில் வெப்பம் கரைத்துவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் 2 விண்கலங்களை நாசா வெள்ளிக்கிரகத்துக்கு அனுப்பவுள்ளதாக அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விண்கலங்களை அனுப்புவதற்காக சுமார் 500 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகள் 2028 தொடக்கம் 2030 ஆண்டுகளுக்குள் நடத்தப்படும் என்றும் அதற்காக வேலை திட்டங்கள் தற்போதே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 28 சீன நிறுவனங்களுக்கு தடை விதித்தது ஜோ பைடனின் அரசு. உலகின் சர்ச்சைக்குரிய நாடுகளில் ஒன்றாக விளங்கும் சீனாவில் உலகையை பதம் பார்த்துக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது யாவரும் அறிந்ததே. இந்நிலையில் சீனாவுடனான பொருளாதார நடவடிக்கைகளை பல உலக நாடுகள் ரத்து செய்து வரும் நிலையில் அமெரிக்காவும் சீனாவுடனான பொருளாதார நடவடிக்கைகளை தடை செய்தது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் மோதல் போக்கு நீடித்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் மேலும் 31 சீன பெருநிறுவனங்களின் பங்குகளை அமெரிக்க தொழிலதிபர்கள் வாங்கக்கூடாது என அமெரிக்கா தடை விதித்தது. அந்த நிறுவனங்கள் சீன ராணுவத்துடன் தொடர்பில் இருப்பதாக கருதப்படுகின்றன. சீனாவின் பெருநிறுவனங்களான சீனா மொபைல், ஹிக்ஸ்விசன், சீனா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட நிறுவனங்கள் டிரம்பின் உத்தரவால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அமெரிக்க பங்குச்சந்தையில் சீன நிறுவனங்கள் பல கடும் நஷ்டத்தை இதனால் சந்திக்க நேரிட்டது. இது சீனாவை அதிருப்தி அடைய செய்திருந்தது. இந்நிலையில் அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மேலும் 28 சீன நிறுவனங்கள் மீது தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் தடை செய்யப்பட்ட சீன நிறுவனங்களின் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்றும் தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மறைந்த இசை மேதை பாடும் நிலா எஸ்பிபியின் 75வது பிறந்த தினம் இன்று. தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்ந்து கொண்டிருக்கும் இசை சிகரம், இசை சக்கரவர்த்தி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 75வது பிறந்த தினம் இன்று. அவரின் மறைவுக்கு பின் வரும் முதலாவது பிறந்த தினம் இதுவாகும். பாலசுப்ரமணியம் 4 ஜூன் 1946 ஆண்டு சாமமூர்த்தி மற்றும் சகுந்தலம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவர் எஸ்பிபி என்ற முன் எழுத்துக்களாலும் எஸ்பி பாலு என்றும் பரவலாக அறியப்படுகின்றார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி மற்றும் மலையாளம் போன்ற திரைப்படங்களில் அதிகமாக பணியாற்றியுள்ளார். 1966 முதல் திரைப்படங்களில் பாடத் தொடங்கி 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ள இவர் 16 இந்திய மொழிகளில் பாடியுள்ளார். இவர் 6 தேசிய விருதுகளை பெற்ற மாபெரும் பாடகர். உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடி உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். 2012 ஆண்டில் இந்திய திரைத்துறை பங்களிப்புகளுக்காக கேலண்டியர் தேசிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 2016 ஆண்டில் இந்திய திரைப்பட ஆளுமைக்கான வெள்ளி மயில் விருதும் வழங்கப்பட்டது. இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தது. ஜனவரி 2021 இவருக்கு இந்தியாவின் குடிமை விருதுகளில் 2வது உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது.
பாலசுப்ரமணியம் 2020 செப்டம்பர் 25 கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு காலமானார். இவரின் இழப்பு சினிமா துறைக்கும் இசைத்துறைக்கும் மட்டுமல்ல, உலகின் அனைத்து இசை ரசிகர்களுக்கும் தமிழுக்கும் பேரிழப்பாகும். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.